இன்றைக்கி காலையிலே கொஞ்சம் வேலை அதிகம்தான். சண்டேனாலே வீட்டில் வேலை அதிகம் தானே எல்லாருக்குமே. ஏன்னா சாட்டர்டே சண்டே பாப்பாவுக்கு லீவுன்றதுனால அன்றைக்கி தான் என்னோடய வேலைலாம் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஏன்னா அவனோட ட்ரெஸ்ஸு, ஷூ, சாக்ஸ் இதெல்லாமே துவச்சி போட்டிருந்தேன். காலையிலே பெட் கவர், பெட்ஷீட் அதெல்லாமே வாஷ் பண்ணி போட்டுட்டேன், வெயில் நல்லா அடித்ததுனால. பாப்பாவோட ட்ரெஸ் அதெல்லாமே போட்டுட்டு, ஆல்ரெடி நான் துவச்சி வச்சுருந்த துணியுமே நல்லா காஞ்சிட்டு, உள்ளே காய போட்டிருந்த துணியை எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் மடித்து வச்சிட்ருந்தேன். பாப்பா வந்து அவங்க அம்மச்சி வீட்டுக்கு போயிருக்கான்றதுனால வர கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதனால் அந்த கேப்பில் அந்த வேலையெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். துணியெல்லாம் மடித்து வைக்கிற வேலை இருந்துச்சு. ஒரு செட்டு ட்ரெஸ்ஸும் பாப்பா அது துவச்சி போட்டிருந்தது ஆல்ரெடி காஞ்சிருச்சு. அதையுமே எடுத்துகிட்டு வந்து துவச்சி நைட்டு தான் அயர்ன் பண்ணி வைக்கணும். ஸோ அதெல்லாம் எடுத்து அவனுக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்து ஒரு இதில் வச்சுட்டேன். மடித்து வச்சுருந்த துணியும் பீரோவில் அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஏன்னா எப்போயுமே நான் வந்து மடிச்சிட்டேன் துணி அப்படின்னா நான் எடுத்து பீரோவில் கண்டிப்பாக வச்சுருவேன். ஏன்னா ஒரு சில டைம் சோம்பேறித்தனப்பட்டுட்டு மேலேயே வச்சுருவேன், ஸ்லாப் மேலேயே. ஸோ இன்றைக்கி அந்த மாதிரி பண்ணாமல் அதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு மாப் போட்டு ஒரு 2-3 வீக்ஸ் மேலேயே ஆகிடுச்சு. ஸோ அதனால் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். வீட்டுக்கு இன்றைக்கி மாப்பே போட்டு ஆகணும் அப்படின்ட்டு. ஏன்னா கரை பட்டுச்சு அப்படின்னா அது அசிங்கமாக தெரியுது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா எல்லா பக்கமும் மாப் போட்டு விட்டுட்டு ரொம்ப நாள் என் ஹஸ்பண்ட் கேட்டுகிட்டே இருந்தாங்க மாங்காய் பச்சடி செய்ய அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கு எனக்கு டைமே கிடைக்கல. ஸோ இன்றைக்கி தான் மாங்காய்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பழமாக இருந்துச்சு. சாப்பிடும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா ஸ்வீட்னஸ் ஓவராக இருந்தது. இதோட பார்ட் 2 வீடியோ நாளைக்கு போடுறேன், மறக்காமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோ. ஸ்டார்ட் பை பை. நெக்ஸ்ட் வீடியோ.